இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு நாங்களே எங்க போறோம் தெரியுமா? எங்க? அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு எதுமா காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு. அப்புறம் உங்க 4 பேத்தையும் நான் வந்து கூப்பிட்டு போலாம்னு இருக்கேன். இங்க நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? கண்ணாடியே போதுங்க முத. அது தெரியுது. எப்படி தெரியும்? ரெடி பண்றேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்பா கண்ணுக்கு எதுமா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களா வரீங்களா? வெள்ளிக்கிழமையா? ஆமா. நீங்களா வரீங்களா? உங்க 4 பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன். அதனால நான் வந்து என் மச்சானை எப்படிலாம் நினைச்சிருக்கேன்னு எப்படிலாம் நினைச்சிருக்கேன். உனக்கு இருக்காம இருக்காதுல. ஏப்பா? இருக்க உன் நிலைமை தெரியுது. அதனால நான் வந்து அவரை எப்படிலாம் மனசுல நினைச்சிருக்கேன்னு சொல்லிடவா? ஏப்பா நான் காதலிக்க சொல்றேன்னு உங்களுக்கு கோவமே வரலையா? அதே வேற வழியிலே நாங்க எம்புடத்தே பாதுகாக்கிறது வேற வழி எல்லாம் போச்சுன்னு சொல்ல வரீங்க. போன் விட்டாச்சு. அதனால நான் ஒரு மனசுல எப்படிலாம் நினைச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லிடவா? சக்கரை கட்டி சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன பிட்டி மச்சான கூட்டுருமா மச்சான் நான் கட்டி வச்ச கோட்டை அப்படியே இருக்கையா? அப்படியே இருக்கு. இந்த இடத்தை பார்க்கையில எனக்கு என் கோமனம் வீசுது. கோமனம் வீசுதா? துவச்சு போடணும்ல.
என்ன இப்படி பேசிவிட்டீங்க? கோமணம் வீசலைங்க, எங்கோ மனம் வீசுகிறது. வீசுது. அப்பா காத்துக்கு போய் சொன்னாரு, கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஆபரேஷன் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். சரி சீனை மாத்துங்க. காத்தல்னா தெரியுமா? தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். முழுத்தல்லா? நம்மளுக்கு அறத்தல் குறத்தல்லாம் பிடிக்காது. முழுத்தல் தான் கரெக்டா இருக்கு. அந்தமா விழுக்குன்னு முழுசா தள்ளி. ஆமா. ஏண்டா காரணம் இன்னைக்கு உலகமே தள்ளுவடியில தான் இருக்கு. ஆமா ஆமா. மாசம் பறக்க விடுறாங்கல்ல மதுரைக்குள்ள. அடே அப்பா டவுன் ஹால் ரோட்ல பார்த்தா ஆடி தள்ளுபடி, ஆவடி தள்ளுபடி, புரட்டாசி தள்ளுபடி. ஆமா தள்ளுபடி தள்ளுபடி தான். ஏண்டா ஒன்னு எடுத்தாச்சா ஒன்னு வாங்குறாங்க. பூரா இலவசம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். ஆமா 2 ஆம்பளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம். ஆமா 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். அதே மாதிரி ராமராஜ் சட்டை எடுத்தா வைக்கிங் பனியன் இலவசம். 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்ல பொண்ணு எடுத்துக்கிட்டு வைங்க, அந்த வீட்ல கொழுந்தியா இலவசமா. கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியாவும் இல்ல. மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனாரும் இல்ல. மாமனார் ரயில்வேல அடிவிட்டு இறந்துட்டாரு. புரோக்கர் இலவசம். புரோக்கரும் இல்ல. புரோக்கர் செத்து போயிட்டானா வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. அது மாதிரி நம்ம ஊர்ல கேட்டுறாதைய ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு ஹரிச்சந்திரா இலவசமா போடுவோம். அப்ப பட்டுவாட பண்ண முடியாது. கண்டிப்பா ரசீது ஓடாம நாங்க விட மாட்டோம். அதனால இந்த சிந்து சாவை எடுத்தா எனக்கு ரூபாய் இலவசம். ஆகினாலே இந்த இடத்துல பார்த்தோன்னே அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் காதல் பண்ணிட்டு அம்மரமா தங்கச்சியை கூப்பிடும். அல்ல அடியே அவளை இவளை வந்து கடி. சின்னஞ்சிறு சிட்டை எந்த சீனா கல்கண்டி எப்படி இருக்கா? மண்ணால் செய்த சிலை மஞ்சிலை, பொன்னால் செய்த சிலை பொச்சிலை. பொச்சிலை சொல்லுங்க. ஆமா அரையாண்டு பரிசை எழுதிட்டியா? மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த அரையாண்டு முளையாண்டு எல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் கால் பரீட்சைக்கு ரெடி ஆகுமா? அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சிருக்கேன், அந்த பூமாலை பொழுதினிலே எப்படி இருக்கு பாருங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுவது, உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்பதை.
பொன்வழித்தால் இளமை அழகு இயற்கை வடிவம் இளமை அழகு இயற்கை வடிவம் இளமை பகலாய் அறியும் பருவம் இளமை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நாதா தேடுவது உன்னை தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது ஆஹா, இந்த பூமாலை பொழுதினே இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான் நீ நானும் ஒரு தனியா ரூம்ல இருந்து நம்ம முதல்ல வெண்ணைக்கு கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டி போயில உங்க பிறந்த நாத்தில் தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு. தப்பா தவறா பேசக்கூடாது.